Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat online happy shopping. Buy Moat. My channel like பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்குது, எப்போ பாரு ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு பழைய புளி தான் கண்டிப்பாக வேணும். பழைய புளினா என்ன? புளியை க்ளீன் பண்ணி ஒரு 2 வருஷம் பீங்கான் பாத்திரத்துலேயே வச்சு பழகின புளிக்கு பேர் தான் பழம்புளி. கருப்பாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ஆரோக்கியம். புது புளி சிவப்பாக இருக்கும், நல்ல கலராக ரசம் வரும், ஆனால் அது கொஞ்சம் நாள் பட்டால் தான் நல்லது. தேவையான பொருட்கள் என்ன பார்ப்போம். புளி வேணும், வெந்தயம், வெல்லம், இஞ்சி, உப்பு, நல்லெண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள், பெருங்காயம். காலையில் சாப்பிட்டது மதியம் செரிக்காது, மதியம் சாப்பிட்டது இரவு செரிக்காது, எப்போ பாரு ஏப்பம் வரும், ஒரே மந்தமாக இருக்கும், எந்த வேலையும் செய்ய தோணாது, சோம்பல் அதிகமாக இருக்கும், வயிறு எப்போ பாரு வயிறு பிடிச்சா மாதிரியே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு சட்டியில் இல்லை கடாயில் வெந்தயத்தை செவக்க வறுக்கணும், நல்லா படபடன்னு பொரியணும். அப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஒரு கடாயை சூடானதும் நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிக்க வைக்கணும். கடுகு ஆயில் கல்கட்டாவிலலாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தான் கடுகு ஆயில்னால் குறைச்சிக்கிறோம். கடுகு ஆயில் உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம், போட்டு வதக்குறோம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றுறோம். அப்புறம் இந்த மண்டை வெல்லம், கல் இல்லாமல் மண் இல்லாத வெல்லத்தை அதில் போடுறோம். இப்போது பொரித்து வச்ச வெந்தய பவுடரையும் இதில் கலக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது வயிறு பொறுமல் இருக்காது, செரிமானம் நல்லா நடக்கும், ஏப்பம் அதிகம் வராது. இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். குளிர்பானம் குடிக்கவே கூடாது. இந்த சோடா குடிக்கிறது, உடனே ஒரு பிரியாணி சாப்பிட்டா சோடா குடிக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சாப்பிட்டு முடித்ததும் இது ஒரு அரை கிளாஸ் குடித்தா போதும். உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்லா செரிமானமும் இருக்கும், ஏப்பம்லாம் வராது, எல்லாமே நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு முறை நாம் நினைவுபடுத்துகிறோம். ஃபஸ்ட்டு சட்டியை வைக்கிறோம், சட்டியில் வெந்தயத்தை போடுறோம், நல்லா செவக்க வறுக்கிறோம், படப்படன்னு பொரியணும். அதை மிக்சியில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் கடாயில் சூடு பண்ணுறோம், அதில் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு போடுறோம். கடுகு போட்டதும் நல்லா பொரிஞ்சு வரணும். அதில் பெருங்காயம் போடுறோம். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு வாசம் வரும். உடனே மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டதும் கொஞ்சம் வதக்குறோம். மஞ்சள் வாசனை வெளியே போயிடும். இப்போ கரைச்சி வச்ச புளி கரைச்சலை வடிகட்டி ஊற்றுறோம். அப்புறம் நல்லா அந்த மண்டை வெல்லத்தை, கல் மண் இல்லாத வெல்லத்தை அதில் போடும்போது புளி கரைச்சலில் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு சூப்பு மாதிரி ரெடி ஆகிடும். ஒன்று கடைசியாக நம்ம வெந்தய பவுடரையும் இதில் கலக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு சூடான சூப்பு ரெடி. இது அதிகம் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை செரிமானம் ஏப்பம் இல்லாமல் இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.